யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். எவ்வளோ உயர்வு போக முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் இருக்கும் வரை சந்தோஷமாக இருந்து இறை சிந்தனையோடு வாழணும். அதுக்கு தான் தியானம். ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருந்தும் பொன் பொருள் வீடு வாசல் எல்லாம் இருந்து இறை சிந்தனை இல்லைன்னா அவனோட வாழ்க்கை ஒரு புரோஜனற்றதாக போயிடும். வாழ்க்கையில் ஒரு முடிவுன்னு இருக்குது. வாழ்க்கை எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் நிரந்தரமாக யாருமே இருக்க போகிறது இல்லை. அவன் அந்த முடிவுன்னு வரும்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த கடவுள்கிட்ட செய்யக்கூடிய பிரார்த்தனை, வழிபாடு, தியானம் தான் நமக்கு ஒரு நிலையை காட்டும், மன நிறைவை கொடுக்கும். இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம். சின்ன வயசு சந்தோஷமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நமக்கு முடிவு காலம் நெருங்கும் பொழுதும் நம்ம மன அமைதி இருக்கணும். நமக்கு மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. அந்த பயம் வராமல் இருக்கணும். பயப்படக்கூடாதுன்னா பயமே வராது. முறையாக நீங்கள் இறை பிரார்த்தனை தியானம்லாம் செஞ்சுட்டு வந்தால் பயம் வராது. மரணம் என்பது சாதாரண இயற்கையாக போயிடும். எல்லாரும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு பிறந்தால் ஒரு நாளைக்கு மரணம் தான். நமக்கு நல்ல நிலையில் மரணம் வரும். அது இறைவனுக்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்கள் குரு அருளால் கிடைக்கும். தியானம் செஞ்சால்தான் குருவோட தொடர்பு இருக்கும். யோக சக்தி தான் குரு தான். குரு இருக்குது, யோக சக்தி வாழ்க்கையோடு முடிஞ்சு போச்சு. குருவோட தொடர்பு உங்களுக்கு வாழ்க்கையோடு முடிந்து விடும். தியானம் செய்தால்தான் ஆன்மீக மாதிரியும் தொடரும். அப்போ தான் குருக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு வரும். குருவுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். குருவுக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வரவே வராது. ஒரு குருன்னு சொன்னால் ஒரு கண்டிப்பாக ஒரு தகுதி இருக்கணும். உண்மையாக சொல்ல போனால் அது தெய்வத்தோட அனுக்கிரகம் பெற்றிருக்கணும், இல்லை கடவுளோட ஞான காட்சிகளை பார்த்துருக்கணும். இதுதான் உண்மை அப்படின்ட்டு பார்த்துருக்கணும். ஞான காட்சிகளை பார்த்துருக்கணும், கடவுளோட அனுக்கிரகம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் குருன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு எப்படி வழி காட்ட முடியாதோ அதே கதை தான் அது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.